ஹாய் மாஸ்டர்ஸ், வணக்கம். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் ரொம்ப நல்லவர். அடுத்தவங்க யாரு பார்த்தாலும் நல்லவங்க கிடையாது. ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் பத்தியும், நம்ம வளர்த்த நம்ம பசங்க பத்தியும் கூட, இந்த பையன் எப்பவுமே இவ்வளவுதான், இப்படிதான் இருக்க போறான், மாறவே மாற மாட்டான். இவர் கூட எப்படிதான் எப்பவுமே நான் அப்படிதான் இருக்கேன். இவர் மூலமா எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லி ஹஸ்பண்ட் பத்தியும் சொல்லுவோம். ஆனா நம்ம விஷயத்துக்கு வந்தா என் மாதிரி யாருமே கிடையாதுப்பா. என் மாதிரி யாருமே யோசனை பண்ண மாட்டாங்க. என் மாதிரி யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. சொல்லி நம்ம பத்தி நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிறது நான் ஒண்டியே மட்டும்தான் நல்லவன். என்கிட்டதான் நல்ல குணம் இருக்கு. என்கிட்ட எந்த கெட்ட குணமும் கிடையாது. இந்த மாதிரி எண்ணத்துலதான் நம்ம எப்பவுமே இருக்கோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட ஒரு லயன் இருக்கு. இந்த லயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி அனிமல்னு சொல்லி. லயன் சொன்னா எல்லாருக்குமே பயம்தான். குரூயல் அனிமல்னு சொல்லி தெரியும் நமக்கு. ஆனா அந்த மாதிரி அனிமல் ஆனாலும் அந்த அனிமல் கிட்டயும் நல்ல விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம பாக்கிறதுக்கு அவங்க கிட்ட கெட்ட குணம் நமக்கு தெரியுது. அவங்க சத்தமா பேசுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு செய்வாங்க, நல்லதா பேச மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குணம் நம்ம கிட்ட இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்தா கூட அவங்க கிட்டயும் நல்ல குணம் ஏதோ ஒண்ணு இருக்கும். நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அது அந்த பார்வை நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்லாத போனா யாரையும் பார்த்தாலும் நமக்கு என்ன தோணும்? ஒன்னே ஒண்ணுதான் தோணும், இவங்க கெட்டவாங்க, இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க, இப்படிதான் இருக்காங்க, இவங்க மூலமா எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அந்த எண்ணமே நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன வயசுல பாக்குற பார்வைக்கு ஒரு பெரிய வயசுல ஆனதுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் நமக்கு எப்பவுமே தெரியணும். சின்ன வயசுல பசங்க எப்பவுமே என்ன சாக்லேட் சாப்பிட்டோமா, லாலிபாப் சாப்பிடலாமா, அது என்ன இது என்னன்னு சொல்லி அந்த ரூட்ல பார்ப்பாங்க. விளையாடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, யாரு பசங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்கலாமான்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு +2 அந்த அந்த சமயத்துக்கு வந்தப்போ நான் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், கொஞ்சம் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஜாப்ல வந்ததுக்கப்புறம் இந்த ஜாப் என்னப்பா இந்த இவ்வளோ டென்ஷனாக இருக்கு, நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், வெளியே போகிற ஒர்க் இருக்கு, இன்னும் நல்லபடியாக நான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி தாட்ஸில் இருப்பாங்க. ஒரு மிடில் ஏஜ்க்கு வந்தால் என் பசங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸில் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஒரு வாட்டி நம்ம எது பற்றி யோசனை பண்ணுறோம், அந்த தாட்ஸ் எல்லாமே மாறிட்டே போகும். ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு விதமாக அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, இந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தாட்ஸ் மாறிண்டே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்குமோ எல்லாருக்குமே அந்த மாதிரி சேஞ்ச் இருக்கும். நம்ம கல்யாணமான புதுசுலேயே நம்ம அத்தா ரொம்ப இதாக இருந்தாங்க,
என்ன பேசினாலும் என்ன அது கூட தெரியாதா, இது கூட அதில் சொல்லவே இல்லையா உங்க அம்மா, இந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா எப்பவுமே அப்படியே இருப்பாங்க. அப்பா இருக்கிறது மைண்ட்ல வச்சுக்கிட்டு எங்க அத்தை அவ்வளவுதான், எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்கோ. அந்த மாதிரி அம்மாவுக்கு அந்த வாய் இருக்கே, அந்த மாதிரி வாய் யாருக்கிட்டுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எண்ணம் நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா தாட்ஸ் மாறுமே. அப்ப நீ ஒன்லி மருமகளா இருக்கலாம். இப்ப அந்த மருமகளுக்கு மூலமா ஒரு பேரி பேத்து வந்தா, பசங்க வந்ததுக்கு அப்புறம் ஓ, இந்த கிராண்ட் சில்ட்ரன் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பிடிக்குமோ, எவ்வளவு ஒரு உயிரா பார்ப்பாங்க. அப்ப நம்மளோட தாட்ஸ் தனியா இருக்கும். ஏதோ ஒரு வாட்டி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி எப்பவுமே அந்த விஷயமே இருக்குமான்னு சொல்றது அப்படி யாருமே யோசனை பண்ணக்கூடாது. நேத்து ஒரு மாதிரி நம்ம யோசனை பண்ணியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு இன்னொரு மாதிரியா யோசனை பண்ணுவோம். நாளைக்கு இன்னும் நல்லபடியா யோசனை பண்ணலாம். நேத்து அந்த மாதிரி யோசனை பண்ணேன்னு சொல்லி எப்பவுமே அந்த மாதிரி யோசனை பண்ணுவோமா? மனிதர்கள் எல்லாருமே அப்படிதான், நம்ம கூட அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற சமயத்திலே எந்த மாதிரி இருந்தமோ இன்னைக்கு மாறியாச்சு. இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் மாறலாம். இன்னும் புதுசா யோசனை பண்ணுவோமோ என்னமோ, சொல்ல முடியாது. நேத்து என்ன நடந்ததோ அதே நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுக்கு சம்பந்தமா நம்ம தாட்ஸ் மாறிடுச்சா இல்லையா, நம்ம எப்படி மாறினமோ அடுத்தவங்க கூட அப்படியே மாறுவாங்க. எப்பவுமே யாரையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. என்னடான்னா இந்த மனிதனுக்குள்ள இருக்கிறது ஒரு சோல். இந்த சோல் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு இஷ்டம் இருக்காது. நேற்று ஒரு மாதிரியா, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரியா மாறறதுக்கு ட்ரை பண்ணும். புதுசா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். புது புது விஷயம் கத்துக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம மைண்ட்ல நமக்குள்ள யாரோ ஒருத்தர் பத்தியோ மனிதங்கள் பத்தி ஒரு தாட் அப்படியே இருக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம தாட்டு கூட அதே மாதிரி நேத்து ஒரு மாதிரியா அவங்க பத்தி நமக்கு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்க பத்தி நம்ம தாட் மாறணும். அந்த தாட்ல இருக்கக்கூடாது. ஒரு வைல்டு அனிமல் பார்த்து அந்த வைல்டு அனிமலுக்கு பாருங்க, அது பார்த்த உடனே எல்லாருக்குமே பயம்தான். ஆனா கூட அதுக்கிட்ட நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இன்னைக்கு சிங்கம் என்ன சொல்லுதோ நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கிற நல்ல விஷயம் நிறைய விஷயம் இருக்குதா. சிங்கம் பத்தி முதல்ல சொல்றது மிதாகாரம்னு சொல்லுவோம். மிதாகாரம்னா என்ன? எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். என்னது, ஒரு சிங்கம் போய் மிதாகாரம் எடுத்துக்குமா? யாரு சொன்னாங்க? அவ்வளவு பெரிய அனிமல் எவ்வளவு சாப்பிடும்? இல்லை இல்லை, அது எப்பவுமே மிதாகாரம் தான் சொல்லுவாங்க. சிங்கம்னு சொல்ல உடனே அது கிங்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு காட்டுக்கு யாரிடா ஒரு கிங்னு சொன்னா சிங்கம் தான். டைகரோ இன்னொன்னோ ஃபாக்ஸோ எப்பவுமே ஒரு கிங்கா இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது, பார்க்க முடியாது. இதனாலே சிங்கம் மட்டுமே இந்த காட்டுக்கு எப்பவுமே கிங்கா இருக்கிறது சொன்னா அதுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் மூலமா தான் அது எப்பவுமே ஒரு காட்டுக்கு கிங். என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா, சிங்கம் எங்க இருந்தாலும் ஹாப்பியா நிறைய நேரம் படுத்துக்கிறதுக்கு அது எப்பவுமே ட்ரை பண்ணுமா. பீஸா நிம்மதியா அப்படியே ஒரு பிளேஸ்ல படுத்துட்டே இருக்குமா. அந்த சமயத்துல அதுக்கு பசி இல்லாத சமயத்துல எந்த அனிமல் அது கிட்டியா வந்து அப்படி போனா கூட அது ஒண்ணுமே பண்ணாது.
எனக்கு இப்போ பசி இல்லை. பசி இல்லாத சமயத்தில் இந்த அனிமல் கிட்டேயா வந்ததே, அது வந்ததே, இது இங்கே இருக்கே, ரொம்ப ஈஸியாக பிடிக்கலாம், அந்த தாட்ஸ் வரவே வராதான். எப்போ எனக்கு நல்லபடியாக பசி எடுக்குமோ அப்போ தான் நான் அந்த ஃபுட்டு பற்றி நான் யோசனை பண்ணணும். இப்போ நான் யோசனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நல்ல குணம் அதுக்கிட்ட இருக்குது. அதனால தான் அதுக்கு ரொம்ப பசி இருக்கிற சமயத்தில் ஓகே, ஆனால் மற்ற சமயத்தில் அது ஒன்றுமே பண்ணாது. என்னன்னா அந்த காட்டுக்கு அதுதானே கிங். அதோடைய சாம்ராஜ்யத்தில் அது கெட்ட விஷயம் பண்ணிட்டா எப்படி? நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அந்த வீடு பார்க்குற யாரு நல்லபடியே இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா யோசனை பண்ணுவாங்க. அவங்க பசங்க பற்றி வீட்டு பற்றி நல்லபடியாக யோசனை பண்ணாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக யோசனை பண்ணுவாங்க. ஸ்வீட் ஹோம் சொல்லி அவங்க வீடு பற்றி அவங்க நல்லபடியாக யோசனை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிங்கம் கூட. அதனால யாருமே எந்த அனிமல் கிட்ட வந்தாலும் அது அதை பற்றி யோசனையே பண்ணாது. அதையும் இன்னும் அதுக்கு பசி எடுக்குது. இப்போதான் இன்னும் போய் சாப்பிடணும், கண்டிப்பா ரொம்ப பசி ஆகும். அப்போ ஒரு சத்தம் பண்ணுவான். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கிட்ட அந்த இருக்கிற பிளேஸ்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸோட ஓடுவான். ஆனால் என்ன, நான் வர்றேன், ஒரு நாள் முடிஞ்சா ஓரமா போங்க, எனக்கு மட்டும் பசி எடுக்குது, நான் சாப்பிடணும், நான் இருக்கணும்னா நான் சாப்பிடணும், அதனால எனக்கு யாரு கடிச்சா அது கூட நான் சாப்பிட்றது தான் நடக்கும். அன்னை ஒரு சத்தம் போட்டுட்டு அப்பா கிளம்புமா. யார் எந்த அனிமல் கிட்டேயே வந்து வாப்பா நீ கிங்கி வா வா என்ன சாப்பிட நேரம்னு சொல்லுவாங்க? எந்த அனிமல் சொல்லாது. எல்லாத்துக்குமே என்ன, நான் நல்லபடியாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் இன்னும் நிறைய நாள் இந்த உலகத்தில் இருக்கணும், அந்த எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும். அது பிறவிகள் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், மனிதங்களாக இருக்கட்டும், யாராவது அதுதான் நினைப்பாங்க. அப்போ எப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுமோ அப்படி நின்றுட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த சத்தம் எங்கே எந்த அனிமல் இருக்கு, எங்கே சத்தம் வருது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கவனமாக அந்த சத்தம் அந்த இருக்கிற அந்த பிளேஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்போ ஓகே இங்கே ஏதோ ஒரு சத்தம் வருது, இந்த பக்கம் ஏதோ ஒரு அனிமலுக்கு இருக்குது, இந்த பக்கம் போகலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த சமயத்தில் அனிமல் சும்மா வாவான்னு சொல்லாது. அது எப்படி ஓடி போகுமோ அதுக்கு தெரியாது. அது எப்படி ஓடி போகுதோ அது பின்னாடி இது போகும். போனாதான் அது பிடிச்சிக்க முடியும், பிடிச்சாதான் சாப்பிட முடியும், அப்போதான் பசி போகும். அதனால் அந்த போகிற சமயத்தில் நான் எப்படி போகிறேன், எந்த மார்க்கத்தில் போகிறேன், இதோ பெரிய புஷ் இருக்காங்க, அது மேலே தாண்டி போகணும். அதுக்கப்புறமா என்ன வந்தது, இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிண்டே போகுது, அது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி அந்த கவனமாக பார்க்கறது, அப்சர்வ் பண்ணுறது. ஒரு பக்கம் மைண்டில் நான் இந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லி அந்த மைண்டில் வச்சுக்குமா. ஒரே வாட்டி பாரு, ஒரு மல்டிப்புளாக ஒர்க் பண்ணுமா. ஒரு பக்கம் எப்படியே அப்படியே அந்த அனிமலை பிடிச்சிக்கணும், ஒரு பக்கம் அந்த அனிமல் எந்த பக்கம் போகிறது என்ன செய்யுதுன்னு பார்க்கணும், ஒரு பக்கம் நான் எந்த ரூட்டில் நான் ஜர்னி பண்ணுறேன்னு ஒரு பக்கம் மல்டிப்புளாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கூட அது ரொம்ப ஜாக்கிரதையாக மைண்டில் வச்சுக்கணும், நான் எந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லி. ஓகே, அது பின்னாடி போகுது எப்படியோ பிடிச்சிக்கியாச்சு, அதை இது பண்ணி அதுக்கு எவ்வளோ முடியுமோ அது சாப்பிட்டுட்டு. சிங்கம் பாருங்க, இந்த ஃப்ரண்ட் இதில் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது உண்டா, ஆனால் பின்னாடி பார்த்தா அது நழும்பு பார்க்கணும், இவ்வளோ சின்னதாக இருக்கும். என்னடான்னா அதுக்கு எவ்வளோ பசியாச்சோ அந்த பசியில் பாதி பாகத்துக்கு இன்னும் கம்மியாக தான் சாப்பிடுமா. ஒரு டீர்வே இது பண்ணியாச்சு, அந்த டீர்வே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா ஃபுல்லாகிடும், அது சாப்பிடாதான். அதுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ ஒரு பாதி பாகத்துக்கு இன்னும் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஓகே, எவ்வளையோ கஷ்டப்பட்டு அந்த டீர்வை இது பண்ணி சாப்பிட்டாச்சு,
அதை அப்படியே எடுத்துன்னு போனால் நாளைக்கு சாப்பிடலாமே அப்படி நினைக்காத. ஓகே, நான் சாப்பிட்டாச்சு, எனக்கு இவ்வளோ போதும். இது இங்கே விட்டுட்டா ஏதாவது பெரிய அனிமல், பெரிய ஏஜ் இருக்கிற அனிமல்ஸ் வரும், ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க, எனக்கு என்ன, எனக்கு இது போதும் அது சொல்லி அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுமா. எப்படி ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பையன் கன்சா, எனக்கு வேண்டாம்ப்பா நீயே சாப்பிடுவேன்னு எப்படி சொல்லுவாங்க? இல்லைம்மா கொஞ்சமாக சாப்பிட்டேன், சரி டேஸ்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடுவாங்க அம்மா அப்பா. அந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவளை சாப்பிட்டுட்டு மற்றதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவான். ஏதோ ஒரு அனிமல் சாப்பிட்டோம்னு சொல். நாளைக்கு பசி இருக்கிறதானே நாளைக்கு யோசனை பண்ணலாம், இன்னைக்கு எதுக்கு நான் யோசனை பண்ணணும் அதை பற்றி சொல்லி அப்படி யோசனை பண்ணாமல் அதை அங்கேயே விட்டுட்டு திரும்பி வந்துடும். ஆனால் எந்த ரூட்லேயே அது போய் அந்த அனிமலுவே இது பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டாச்சோ திரும்ப அந்த ரூட்லேயே திரும்பி ஜெர்னி பண்ணி அங்கே வந்துடுமா. நான் இங்கிருந்து போனேன், எந்த பக்கம் போனேன், எந்த பக்கம் ஓடினேன், எங்கே ஜம்ப் பண்ணேன், நான் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு திரும்பி அதே ரூட்லேயே ஜெர்னி பண்ணி திரும்பி வருமா. இருக்கு அந்த மாதிரி. இந்த குணம் என்ன எதுக்காக யூஸ் ஆகும்? நமக்கு யூஸ் ஆகும். நம்ம சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறமா என்ன எப்படி யோசனை பண்ணுவோம், எல்லாருக்கிட்ட நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி மாறினோம், மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ மெடிடேஷன் லர்னிங் ப்ராசஸில் இருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன், இனிமேல் நான் எப்படி இருக்கணும், அது என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட்டில் நான் எப்படி இருந்தேன், மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் இப்போ இந்த மிடில் ஸ்டெப்பில், அந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு யோகி, நான் ஒரு பகவான், நான் ஒரு ஆன்மை போல ஜீவிக்கணும். நேற்று நான் எப்படி இருந்தேன், கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் லெவலில், எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது, நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் இவங்க கிட்ட பேச மாட்டேன், எத்தனையோ சொல்ல முடியாத விஷயமெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். கொஞ்சம் கொஞ்சம் மனுஷங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க, அது பெரிய விஷயமா எடுத்துக்காத, விட்டுடலாம். என்ன ஆச்சுப்பா, விட்டுட்டா போச்சு. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சு பார்க்குறோம். நமக்குள்ளேயே ஒரு சேஞ்சு பார்க்கறது இருக்கு நமக்கு. நாளைக்கு எப்படி இருக்கிறோம், இன்னும் ஒரு பகவான் போல ஒரு தெய்வம் போல நான் தயாராகணும், ஒரு சோல் லெவலை நான் ஜீவிக்கணும். அந்த மாற்றம் வேணும். முதல்ல எங்கிருந்தோம், கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிசிக்கல் பாடி லெவலில் யோசனை பண்ணினோம். இப்போ எப்படி இருக்கா, கொஞ்சம் அந்த மாற்றம் ஆக்செப்ட் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம ஆக்செப்ட் பண்ணுறது. அந்த முதல் நாளே ஆக்செப்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அது முடியுமா சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ மெடிடேஷன் நிறைய நேரம் யார் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வரும். ஏதோ 1/2 hour பண்ணுறேன், 1 hour பண்ணுறேன், 2 hours பண்ணுறேன்னு சொல்லி இல்லாமல் நிறைய நேரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். யார் ஒரு 6 to 8 hours ஒரு 3 months ஆவது பண்ணணும். அந்த 6 to 8 hours எப்போ பண்ணுவீங்கோ கண்டிப்பாக நிறைய மாற்றம் நம்ம பார்க்க முடியும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி வந்தது இந்த மாற்றம் நமக்குள்ளன்னு சொல்லி. ஆனால் இன்னும் மாறணும், இன்னொரு கம்ப்ளீட் ஒரு சோல் லெவலில் ஜெர்னி பண்ணணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனால் இப்போ அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்செப்ட் பண்ணி, ஓகே நம்ம கூட அப்படி இருக்கலாம், இத்தனை பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க, நான் எதுக்கும் செய்யக்கூடாது, நான் என்ன இந்த மாதிரி யோசனை பண்ணுறேனே. மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்க பற்றி நம்ம யோசனை பண்ணினா சரி, மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம பிளானிங் கூட வந்தோம். அந்த பிளானிங்கில் பார்த்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயம், நம்ம சுற்றி இருக்கிற ஹஸ்பண்ட், பசங்க, மாமா, மாமியார் எல்லாருமே நம்ம பிளானிங்கில் பாகமாக தான் வந்தாங்க. நம்ம எல்லா விஷயத்தையுமே ஆக்செப்ட் பண்ணணும். ஆனால் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்செப்ட் பண்ணிகிட்டே வரோம். அதுக்கு அப்புறமா இன்னும் பெரிய மாற்றம்.
ஓன்லி ஸ்வதர்மம் ஸ்வதர்மம் ஸ்வதர்மம். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் ஒரு புக்கு படிச்சுட்டோ ஒரு கிளாஸ் கேட்டுட்டோ ஒரு ½ அன் அவர் 1 hour மெடிடேஷன் பண்ணிட்டோ அது கம்ப்ளீட் ஆகணும்னா ஆகாது. நிறைய நேரம் உட்காரணும், நம்ம அந்தர் பிரயாணம் இன்னர் ஜெர்னி பண்ணணும், நம்ம கூட நம்ம இருக்கணும், அந்த சோல் பிளானிங்ஸ் அந்த சோல் கூட கனெக்ட் ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா சும்மா 1 hour ½ an hour உட்காந்து அது நடக்காது. நிறைய நேரம் உட்காரணும். அவர்ஸ் டுகெதர் அப்படியே எப்போ உட்காருவோமோ கண்டிப்பாக புதுசாக வந்தவங்க எல்லாருமே முதல் ஒரு 1 year நீங்கள் ஒரு வேலைக்கு இது போகாதீங்க. நான் அவங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும், 1 year மட்டும் நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ண முடியுமா, அது மேலே இதே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும், நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும். எப்போ நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்கோ உங்களுக்கு தெரியாமையே எல்லா விஷயத்துல அக்செப்டன்சி வரும். எல்லாரையும் கூட அந்த அன்பு பாசம் அது கூட இருக்கிறதுக்கு ஈஸியாகணும். கூட அந்த மாதிரி நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்தது. எவ்வளோ நேரம் நான் மெடிடேஷன் பண்ணேன் அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ மாற்றம். 15 hours கம்மியாக நான் 3 months 15 hours கம்மியாக நான் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் மட்டும்தான் நான் கம்மியாக மெடிடேஷன் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு வேலை கிடையாதுப்பா, இதே வேலைன்னு சொல்லி அவர்ஸ் டுகெதர் 3 months மெடிடேஷன் பண்ணுறதுனால 15 to 16 hours அவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணுறதுனால நிறைய விஷயம் இவ்வளோ நாலேஜையும் எங்கேருந்து வந்ததோ நமக்கே தெரியாது. அது அந்த சமயத்துக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஞானம் அப்படியே வருது. அதனால் என்னன்னா நமக்குள்ளே இருக்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது, ஒரு நார்மல் திங் கிடையாது, ஒரு பவர். ஆன்மான்னு சொன்னால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அது அந்த பவர்ஃபுல் அந்த வெப்பனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது கூட ஜர்னி பண்ணணும். அப்போதான் அந்த நிறைய மாற்றம் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்களா சிங்கத் மூலமாக நமக்கு என்னாச்சு, மிதாகாரம் எவ்வளோ வேணுமோ. நெக்ஸ்ட் என்ன, பாதிக்கு கம்மியாக தான் சாப்பிடுவான். நம்ம என்னடா வயிறு ஃபுல்லாக இன்னும் மேலே போய் இங்கேருந்து வெளியே வருதான்னு அவ்வளோ சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்றதுன்னு சொன்னால் வெறும் சாப்பிட்றதா, ஃபிசிக்கல் பாடிக்கு சாப்பிட்றதையும் மிதமாக சாப்பிடணும், கம்மியாக தான் சாப்பிடணும். அதே மாதிரி இந்த ஞானேந்திரியத்து மூலமாக நம்ம எடுக்கிற எல்லா விஷயம் நமக்கு ஒரு சாப்பாடு தான். கண்ணு திறந்து எல்லா விஷயம் பார்க்கறது. பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன வாங்கினாங்க, ஷாப்பிங் போனாங்க, என்ன வாங்கிட்டாங்க, பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்தாங்க, போய் பார்த்துட்டுப்பா எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா 15 வருஷமாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி, எல்லாமே போகுது, எப்படி இருக்கு பார்க்கறதுக்கே முடியவே இல்லை. அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். நீங்கள் எப்போ தான் வாங்க போகிறீங்க, நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க, உங்களால் அதெல்லாம் முடியுமா, நீங்கள் அதெல்லாம் செய்வீங்களான்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை தான் நடக்கும். எதனால நடந்தது, அவங்க ஷாப்பிங் போய் அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க, உனக்கு என்ன அங்கே வேலை. நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காராமே, நான் ஒரு சோல் அந்த யோசனை பண்ணாமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்க என்ன வாங்கி வந்தாங்களோ அது யோசனை பண்ணி பார்த்தீங்களா, உங்கள் அண்ணா வீடு கட்டிட்டாங்க, நீங்கள் எப்போ தான் கட்ட போகிறீங்க. ஹஸ்பண்டோட அண்ணா வீடு கட்டிட்டாங்க, இப்போ ஹஸ்பண்ட் கட்டணும், அது ஒரு பெரிய சண்டை. இங்கே தான் மிதாகாரம். அடுத்தவங்க பற்றி நம்ம எப்போவுமே யோசனை பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலே நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும். அனாவசியமாக எங்கள் யார் வீட்டுக்கு என்ன போகணுமா, யார் ஊருக்கு என்ன போகணுமா, எப்போ நான் கல்யாணம் இருக்கா போனோமா, அந்த டைமில் போகணுமா, பார்த்துட்டோமா, என்ஜாய் பண்ணுமா, வந்துட்டோமா. யாருன்னா இறந்துட்டாங்க போனோமா, அந்த டைமில் பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணி, என்னப்பா கம்ப்ளீட் ஆச்சு உன்னோட ஜெர்னி, மேலே மாஸ்டர்ஸ் உன்னை கூப்பிடுறாங்க போயிட்டு வா அன்னு சொல்லி அந்த சோலுக்கு சொல்லணும். அதுதான் நம்ம வேலை.
அது இல்லாம அவங்க பத்தி இவங்க பத்தி அது இது ஏதோ பேசினா வீட்டுல சண்டை தான் நடக்கும். எதனால நல்லது? மிதாகாரம் இல்லாத போன கேட்கறது, அவங்க சொல்றது இவங்க சொல்றது கேட்டுட்டு என்ன நாத்தனா அது ஏதோ சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்களே அவங்க, யாரோ சொன்னது நீ கேட்டுட்டு உன் மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. இதே மாதிரி நம்ம எங்க போனோமா வந்தோமா, நம்ம செய்யற விஷயத்துல இந்த ஞானேந்திரியம் என்ன சொல்லுதோ அது எவ்வளவு எடுத்துக்கணுமோ அது மட்டுமே எடுத்துக்கணும். அது தாண்டி எடுத்துட்டியா அவ்வளவுதான். அதுதான் மிதாகாரம்னு சொல்றது. சாப்பிட்ற உணவும் கம்மியாக தான் சாப்பிடணும், நிறைய எனர்ஜி எடுத்துக்கணும். அந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு கிடையாது. கம்மியாக தான் சாப்பிடணும், நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி, இந்த விஸ்வசக்தி பிராணசக்தி நிறைய எடுத்துக்கணும். அதுதான் எனக்கு நமக்கு அற்புதமான ஒரு உணவு. கண்ணு பார்க்கறதுக்கு இப்போ ஒன்றும் வேலை இல்லை, கண்ணு மூடிட்டு உட்கார வேண்டியதா, யாருக்கிட்ட பேச வேண்டியது இல்லை, உட்காந்துட்டா அந்த வார்த்தைகள்லாம் பேச முடியும். இல்லைன்னா ஃபோன் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான், 1 ஹவர் பேசிகிட்டே இருப்போம். காது மூலமாக நிறைய விஷயம் நம்ம கிட்டக்கு வரும், அதை பற்றி திரும்பி யோசனை பண்ணுவோம். தேவையில்லையா, அதெல்லாம் பந்த் பண்ணி உட்கார்ந்துட்டு ஹாப்பியா அந்த இன்னர் வாய்ஸ் எதனா வருதா அதுக்காக வெயிட் பண்ணணும். இந்த காது என்ன செய்யணும், இன்னர் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஸ்கின் யாருக்கிட்ட நம்ம இருந்துட்டோமோ அவங்க கிட்ட உட்காந்துட்டோமா ஒரு ஹாப்பினஸ் வரணும், ஒரு பிளசன்ட்னஸ் வரணும், ஒரு ஞானம் வரணும். பக்கத்துலேயே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் உட்காருது, அது எதிர் வீட்டில் இருக்கிறது அங்கே போய் உட்காருது, 10 பேர் உட்காந்து அங்கே போய் அது இது பேசுறது, டிவி கிட்ட போய் அந்த சீரியல் கிட்ட உட்காருது, இதெல்லாம் ஸ்கின். நீ எங்கே போய் தேவையில்லாத சமயத்தை தேவையில்லாதவங்க கிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கிட்ட நம்ம போய் உட்காந்துட்டு மாதிரி சொல்லு, போய் இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம். அதனால இந்த ஞானேந்திரியத்துக்கு மூலமா நம்ம எடுத்துக்கிற உணவு என்ன இருக்கோ இந்த ஆகாரம், அது கூட மிதாகாரம். தேவையில்லாத சமயத்துல கண்ணு மூடிட்டு உட்காரணும், மெடிடேஷன் பண்ணணும். தேவையில்லாத பிளேஸ்க்கு நம்ம போகக்கூடாது. போனால் ஒருவேளை எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அவ்வளோ நேரம் தான் இருக்கணும், ஜாஸ்தி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. என்ன வார்த்தைகள் பேசுமோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசணும், எதுனா அது பேசக்கூடாது. அப்போ நீ ஒரு ப்ரெசன்ட்னஸ் ஒரு பீஸாக இருக்கிறதுக்கு உன்னால் முடியும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, கோபம், இந்த பொறாமைத்தனம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். அதனால நம்ம இந்த லைன் கிட்ட என்ன கத்துக்கிறோம்னு சொன்னா மிதாகாரம். இன்னொன்னு என்ன சொன்னேன், நேத்து எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு நான் எப்படி இருக்கணும். இது கண்டிப்பா இது நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம். நான் என்ன செய்யறேன், நேத்தி நான் என்னுடைய பேஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு என்னுடைய அந்த பேசுற விதானம் இதெல்லாம் மாறிடுச்சா இல்லையா, நாளைக்கு இன்னும் எப்படி பேசுறோம். நான் நேற்று என்னோட தாட்ஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு என்னோட தாட்ஸ் எப்படி இருக்கு, நாளைக்கு என்னுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு. நேற்று என் ஃபேமிலி கூட நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என் ஃபேமிலி கூட நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு இன்னும் எப்படி இருக்கணும். இந்த பிரபஞ்சம் சொன்னா அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், யாரென்னா வெளியே இருக்கிறவங்க என்னென்ன செய்ய போறாங்களா சொல்லி அந்த எண்ணம் இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு நம்ம கேட்டா, இவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த ஜென்மத்தில் இல்லாத போல இன்னொரு இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்தில் இவங்க எல்லாருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் ஃபேமிலிக்காக நான் எப்படி யோசனை பண்ணணும், இவங்கக்காக கூட நான் யோசனை பண்ணணும், நல்ல விஷயம் செய்யணும் இந்த சொசைட்டிக்கு. அந்த மாதிரி தாட்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கு தாட் மட்டுமே இருந்தது, நாளைக்கு அந்த சொசைட்டிக்குள்ள போய் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது நாளைக்கு இருக்கணும். பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெப் இருந்தது, இப்ப எப்படி இருக்கேன் அந்த ஜெர்னி பண்ற சமயத்துல, நாளைக்கு ஃபைனலா நான் எப்படி இருக்கணும். இந்த விஷயம் எல்லாமே நம்ம இந்த சிங்கம் கிட்ட கத்துக்கணும். ஒரு அனிமல் ஒரு பாட்டம் சொல்லி தருது. எத்தனை பேரையோ
மனிதங்கள் கிட்ட மட்டுமே கிடையாது, பிறவர்கள் கிட்ட, அவரவர்கள் கிட்ட, எல்லா விஷயத்துக்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. ஒரு நாயை பார்த்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம். ஒரு பேரட் பார்த்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம். நம்ம அப்பா ஒரு விஷயம், ஒரு பிறவிகை பத்தி, ஒரு விரல்கள் பத்தி, எத்தனை விரல்கள், எத்தனை குவாலிட்டிஸ், நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது பத்தி நம்ம 2 விஷயம் தான் இன்னைக்கு பேசணும். ஆனா அதுகிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குதா. உங்ககிட்ட உங்க ட்ரீம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல கோஇன்சிடென்ஸா, எந்த அனிமல் வந்தாலும், எந்த விஷயம் திரும்பி திரும்பி வந்தாலும் நம்ம கையிலேயே நமக்கு ஒரு பிரபஞ்சமே இருக்கு. உங்க ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் ஓப்பன் பண்ணி அதை கூகுள்லேயே ஆகுது, யூடியூப்ல ஆகுது, சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு நீங்க லைன் பத்தி கேட்டீங்க. இதே லைன் பத்தி நீங்க இது ஆனதுக்கப்புறம் உங்க டைம் கிடைச்ச சமயத்துல ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி லைனோட ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டிஸ் என்ன சொல்லி ஒரு வாட்டி நீங்க யூடியூப்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எத்தனை குவாலிட்டிஸ் வருமோ, லைனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு. ஒரு லைனுக்கு ஒரு குரூர் ஜந்து, வைல்ட் அனிமல்ஸ் சொல்லுவோம், அதுக்கு இவ்வளவு நல்ல குணம் இருக்கா. திரும்பி திரும்பி நாம் கிட்டக்கு வருதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு வாட்டி ஞாபகம் எடுத்துவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அவங்க கிட்ட திரும்பி நமக்கு ஃபோன் வந்தது. அந்த டைம்ல நம்ம ஃபோன் எடுக்கவே இல்லை, பிஸியா இருந்தோம், பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஃபோன் பார்த்தவன், ஃபோன் பண்ணியிருந்தாங்க ராஜி, எத்தனை நாள் ஆச்சு ராஜி கிட்ட பேசி, இன்னைக்கு பேசுறோம், அப்ப பார்க்கணும் நாங்க 2 பேரு சொல்லி அந்த ஞாபகம் நம்ம கிட்டக்கு வரும். அந்த மாதிரி திரும்பி திரும்பி எதனா ஒரு விஷயம் நம்ம கிட்டக்கு வந்ததுன்னு சொன்னா அது எதோ நமக்கு சொல்லுது. அது கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணமோ கெட்ட குணமோ இந்த டைம்ல நமக்கு அது தேவை இருக்குமா, அதனாலதான் இந்த குவாலிட்டி என்கிட்ட வருதா, இந்த இது என்ன குவாலிட்டி இல்லை. கண்டிப்பா நம்ம எப்பவுமே அந்த ரீசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். திரும்பி திரும்பி நம்ம கிட்டக்கு என்ன வருதோ அதை பத்தி நம்ம எல்லாருமே யோசனை பண்ணணும். நம்ம கிட்ட வராத விஷயம் நமக்கு தேவையில்லை, ஆனா நம்ம கிட்ட வருதே. நான் நேற்று சொன்னேன், ஒரு 3-4 டேஸா என் கிட்டக்கு திரும்பி திரும்பி டைகர் வருது. எதையோ அப்படி பண்ணினா அங்க டைகர் தான் இருக்கு. என்னடா இந்த நான் 4-5 டேஸ்ல திரும்பி திரும்பி என் கிட்டக்கு டைகர் வருதுன்னு சொல்லி அந்த டைகர் குவாலிட்டிஸ் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமோ நமக்கு அந்த சமயத்துல என்ன தேவை இருக்கோ அது நடக்கும். அதனால எல்லா விஷயத்துல நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம இங்க வந்ததே நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு தான். ஸ்கூலுக்கு போனா எப்படி நிறைய விஷயம் தெரியுமோ, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம இங்க வந்தோம், நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்ததே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்குதான். அதனால நிறைய விஷயம் கத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.